வந்தா அந்த அவருக்கு போய் வெடி போடுங்க, விசில் ஊதுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அவர் பிரச்சாரம் பண்ண போற வாகனம் அந்த வேனு முதல்ல வருதுங்க. முதல் நாள் எனக்கு என்னமோ அதை பார்த்தா யமன் எரும மாடு மாதிரியே தெரியுது. அது வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு ஆளையாவது க்ளோஸ் பண்ணாம போக. மதுரைக்கு வந்துச்சு 3 பேர் அவுட்டு. அதுக்கு முன்னாலேயே திண்டிவனத்திலேயே 2 பேர், உச்சகட்டமா கரூர்ல 41 பேர். முதல் நாளே வாகனம் வந்துடுச்சு. அடுத்த நாள் இவர் வர்றாரு, வந்து சொல்றாரு எல்லாரும் ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சியில தலைவரா இருக்காங்க, என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்குற தில் உங்களுக்கு இருக்கா? அவரே முடிவு பண்ணிட்டார் 1%க்கு மேல இந்த கட்சி தேராதுன்னு. சொல்றதுதான் சொல்ற, ஜெயிக்கணும்னு சொல்லலாம்ல. 1% ஓட்டு வாங்குற தில்லு எந்த கட்சிக்காவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க, கட்சிக்கே கால் சீட் கொடுக்கிற ஒரே தலைவர் அவர் தான். ஒரு படத்துல தாங்க பஞ்சு டைலாக் பேசுவாரு. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏன் தம்பி நீயே கேட்காத பேச்ச நாங்க ஏன் தம்பி கேட்கணும்? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாராம். இப்படி பஞ்சு டைலாக்கா எழுதிக்கிட்டு வந்து ஆவேசமா பேசுறதெல்லாம் அரசியல்.